வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ், ஒரு பாசிட்டிவான மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா சனி பகவான் உங்க ஜென்ம ராசியிலேயே வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அது ரொம்ப ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட 10ஆம் அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தன் வீட்டை தானே பார்க்கறதுனால வேலை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில இருக்கிற நபர்களுக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், டென்ஷனா இருக்கும், ரொம்ப டார்ச்சரா இருக்கும். நீங்க எல்லா எஃபர்ட்டும் போடுவீங்க, ஆனா அதுக்கேற்ற உங்களுக்கான பலன்கள் கிடைச்சிருக்காது. எவ்வளவுதான் நல்லது பண்ணினாலுமே ஆனா உங்களை ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது அப்படின்னே சொல்லலாம். உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைச்சிருக்காது அப்படின்னே சொல்லலாம். அப்போ நீங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகி, ஏன்னா ஜென்மசனி போயிட்டு இருக்கிறதுனால 7.5 சனியில உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன்னால இந்த வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வேலை போயிருமோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. வேலையெல்லாம் போகாது. நீங்க கொஞ்சம் கான்பிடென்ட்டா ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தா போதும். இந்த மாதம் அந்த மாதிரி பெருசா எந்த ஒரு உங்களுக்கான நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ப்ரொமோஷன்ல டிலே ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். இந்த மாதம் சில பேர்த்துக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தொழில்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு ஓகே. அதாவது உங்களுக்கு வருமானம் வரும், லாபம் வரும். அது உங்களுக்கு செலவுக்கு ஈக்குவலா போயிடும். உங்களுக்கு ஒரு சேமிப்பா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது செலவுக்கு ஈக்குவலா போயிடும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது இஎம்ஐ லோனுக்கு அப்படியே போயிடும். உங்களுக்கு பெருசா ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. அந்த சேவிங்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகுன்னு பார்த்துட்டோம்னா குடும்பத்துல பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் வரும். உங்களுக்கான ஹாப்பினஸா இருப்பீங்க. அதெல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முதல் மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இந்த காலகட்டம் ஃபேமிலிக்கு நல்லா இருக்கு. அடுத்து திருமணம்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே உங்க பார்ட்னர் கிட்ட எப்படி இருக்கும்னா, திடீர்னு கோபம் வரும், திடீர்னு சந்தோஷப்படுவீங்க, ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஓவரா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓவரா எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் பிரச்சனைகள், ஒரு 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 கவலைகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப கோவப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா சனி பகவான் வக்ரமடைகிற காலகட்டம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்புல ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டமா இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எவ்வளவு மடங்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு மாணவர்களா இருந்தாலும் சரி, மாணவிகளா இருந்தாலும் சரி, ஒரு 70% முயற்சி எடுத்தீங்கன்னா 70% தான் வெற்றி கிடைக்கும். அப்போ நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற உங்களுக்கான வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற பழமொழியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கிறதுனால எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி போட்டி தேர்வு, எழுத்து தேர்வு இதுக்கு எல்லாத்துக்குமே ஆகஸ்டோட பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன், கேது இவங்க எல்லாத்தோட கன்ஜெக்ஷன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த எழுத்து தேர்வு, போட்டி தேர்வு, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு காம்படிஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல நீங்க கரெக்டா உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணும். உங்களோட அறிவை கரெக்டா நீங்க அந்த இடத்துல அறிவை பயன்படுத்தினா உங்களுக்கு கண்டிப்பா 100% வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மன உளைச்சல் இருக்கும். ரொம்ப மைண்டு ஒரு ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தெளிவான மைண்ட் செட் இருக்காது. நீங்க சொல்லலாம் அது எனக்கு எப்பல இருந்து அப்படிதான் இருக்கு, இப்போ மட்டும் இல்லை அப்படின்னு. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த கோபத்தையும் அந்த முன் கோபத்தையும் ஒரு அவசரத்தை மட்டும் விட்டுட்டு நீங்க இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப ஃபியூச்சரை நோக்கி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து பிரசன்ட்டை விட்டுறாதீங்க.
நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு நிறைய திங்க் பண்ணி இன்னைக்கான டைமை வந்து நீங்க வந்து லூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றேன். அதனால வந்து நீங்க நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கட்டும், இன்னைக்கு நடக்கிறத நம்ம கரெக்டா செஞ்சாவே நாளைக்கு கரெக்டா நடக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப ஓவர் திங்க் எல்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஆக்சிலேஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் கோபங்கள் வரும், அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு பண்றதுக்கு யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாவே போதும். ஆனா நான் ஒரு சஜஷன் என்ன சொல்றேன்னா, முதல்ல இருந்ததுக்கு ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல போடாதீங்க இந்த மாதிரி வந்து இப்படிதான் நீங்க சொல்றீங்க ஆனா இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆனா நான் என்ன சொல்ல, முதலுக்கு ஒரு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கணும், இல்ல வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா எல்லாருமே வாங்க முடியாது. சில பேர்த்துக்கு அவங்களோட ஜாதகத்துல அந்த யோகமான தசா புத்தி அந்த அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல கண்டிப்பா வாங்கலாம். ஆனா சில பல தடைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் நீங்க எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டைம்ல நீங்க அவசரப்பட்டு ஒரு விஷயத்த வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியுமா முடியாதா? திடீர்னு ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னு ஒரு காரோ ஒரு ஹவுஸோ வந்து வாங்கிடுறீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து உங்களால அதை சமாளிக்க முடியலன்னா கடைசியில உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், நெருக்கடியில போய் மாட்டிக்குவீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, 4க்கு 5 டைம் யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ள போங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஏன்னா இந்த டைம்ல தான் கரெக்டா முடிவெடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்குவீங்க. ஒன்னா வாங்கி ஆகணும், பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை உங்களோட உங்களோட தகுதிக்கு ஏற்ப, உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கரெக்டா வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி யோகங்கள் இருக்கு, வீடு, மனை, வண்டி, வாகனம், ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டா சொல்ல முடியும். அது நீங்க இந்த டைம் வாங்குவீங்களா இல்ல வந்து அடுத்த இன்னும் காலம் தாழ்த்தி வாங்குவீங்களா, எது பெஸ்ட் அப்படிங்கிறத பாத்துக்கலாம். அடுத்து வந்து ஹெல்த்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் இருந்தாலுமே சரியாயிரும். ஆனால் ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு டிராவல் பண்றப்போ சரி, ஏதோ ட்ரெக்கிங் போறப்போ சரி, டிரைவ் பண்றப்போ, வண்டி வாகனங்கள் ஓட்டுறப்போ சரி, ரொம்ப கூடுதலா கவனமோடு இருக்கணும். உடனே வந்து கேட்காதீங்க ரொம்ப வந்து மைண்டு, அதாவது ஆக்சிடென்ட் இதாயிருமா அந்த மாதிரி, அப்படியெல்லாம் இல்லை. பட் எல்லா டைமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ற காரணம், ஜென்ம சனி இருக்கிறதுனால ஓவர் ஃபாஸ்ட் வேண்டாம், நைட் டிரைவ் வந்து ஓவர் ஸ்பீடு வேண்டாம், இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மெடிடேஷன், யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய மைண்ட்ல வந்து டிப்ரெஷன், ஒரு ஓவர் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து 100% கான்சென்ட்ரேஷனோட பண்ண முடியாது. இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா நீங்க செய்யற வேலை ஒன்னா இருக்கும், நீங்க திங்க் பண்றது வேற ஒன்னா இருக்கும். அதனால கரெக்டா உங்களோட ஒர்க் என்னமோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற விஷயத்துல திங்க் பண்ணாம விட்டுருங்க. அது நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கான விஷயத்த நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கான விஷயத்த இன்னைக்கு கரெக்டா பண்ணலாம் அப்படிங்கறத மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா வந்து முதலுக்கு இப்ப உண்மையாவே பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஹெல்த்ல கூடுதலா கவனமோடு இருக்கணும். நீங்க உங்களோட லைஃப் எப்படி ரன் பண்றீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எல்லாமே வந்து கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு பழமொழியில வந்து நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது வந்து நீங்க எவ்வளவு நாள் தான் அப்படி போவீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல்ல கம்பேர் பண்ண இப்ப ரொம்பவுமே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படிப்படியா தான் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். திடீர்னு ஒரு ஒரு வளர்ச்சி, திடீர்னு ஒரு வீழ்ச்சி வந்து ஒருத்தனுக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஈகோவை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்றேன்னா வந்து படிப்படியா முன்னேறக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் இருக்குது. உங்களுக்கான டைம், உங்களுக்கான நேரம் வரப்போ கண்டிப்பா உங்களுக்கானது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதனால நிறைய டிராவல் பண்ணுவீங்க. அதே மாதிரி படிப்படியா ஒரு ஒரு வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணா கூட எல்லாத்துக்குமே டைம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கிறதுனால பெருசா எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் பண்ணாதீங்க. படிப்படியா நீங்க கண்டிப்பா முன்னேறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அது என்னோட கருத்து. ஸோ இப்போ ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா மீனராசி என்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு எல்லாமே பரவாயில்ல, நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல்ல இருந்த காலகட்டத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலுமே கூடுதலா கவனமோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்திலயுமே வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்த கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தோல்வியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறேன். சோ எல்லாமே ஓரளவுக்கு இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே பார்த்து பக்குவமா ஒரு நிதானத்தோட, ஒரு பொறுமையோட, ஒரு கவனத்தோட, ஒரு ஒரு பெரியவங்க, ஒரு
பெரியவங்களோட ஒரு சஜஷன் படி ஒரு டிசிஷன் படி எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட வெற்றி அது உங்களோட கையில் அப்படின்னு சொல்லிடலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னன்னா வந்து நம்மளோட சேனல் ஆகட்டும் நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.